மரணிக்கிற போது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய நபிமொழி 30 படி வாட்கோதுமைக்காக ஒரு யூதனிடத்தில் தன்னுடைய ஆயுதத்தை அடமானம் வைத்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று சிறப்பின் மிக முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட பல பகுதிகளை பற்றி நம்ம பார்த்து வர்றோம். இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை, ரசூலுல்லாஹ்வுடைய உணவு, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, அவர்களுடைய அரண்மனை எல்லாம் எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமன்னராக, ஒரு ஆட்சி பீடத்திலே கையிலே வைத்துக் கொண்டிருந்த ஒரு தலைவராக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது அருகிலே பாரசீக சாம்ராஜ்யம் இருந்தது, அதே போன்று இத்தாலி சாம்ராஜ்யம் இருந்தது. மன்னர் கிஸ்ராவும் அதே போன்று கைசரும் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதிகள் எல்லாம் இருந்தது. அதற்கு ஈடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாம்ராஜ்யமும் இருந்தது நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இத்தாலி சாம்ராஜ்யம் முழுவதுமாக இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக கொண்டு வரப்படுகிற அளவுக்கு நிலைமையெல்லாம் இருந்தது. இப்படியான ஒரு சூழல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு, ஆடை, வீடு பற்றியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு சந்தேகம் யாருக்கும் ஏற்படலாம். ஆமாம், அவர் சாப்பிட்ருக்க மாட்டார், ஆனால் அவரோட பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருப்பாரா இல்லையா என்கிற கேள்வி எழலாமா இல்லையா? ஏன்னா சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அறகுறையா அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் அவன் செத்து போயிட்டான்னா அதுக்கு பிறகு நீங்கள் போய் பார்க்கும்போது ஆச்சரியத்தில் உச்சிக்கே போயிடுவீங்க. காரணம் என்னன்னு கேட்டால், என்னடா இது, நம்ம சாகிற வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு சொத்து இருந்ததுங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும். செத்து போனதுக்கு பிறகுதான் இவ்வளவு சொத்துக்களுக்கு சொந்தக்காரனா, இவ்வளவு சேமித்து வச்சிருக்கிறானா. ஏன்னா அவன் கஞ்சனா இருந்திருப்பான். அவன் பிள்ளைகளுக்கு ஏகபோக கோடிக்கணக்கான சொத்துக்களை சேமித்து விட்டு சேர்த்து விட்டு சென்று விடுவார்கள். இதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடாம, அவங்க ட்ரெஸ் பண்ணாம, அவங்க வீடுகளில் தேவையான பொருட்களை பெரிய அளவில் சேமிக்காம கையை கட்டி வாயை கட்டி அப்படி வாழ்ந்து பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்கலாமா இல்லையா? இப்படி ஒருவர் நினைக்க முடியுமா முடியாதா? இப்படி நினைப்பவர்கள் முதலாவது என்ன பண்ணணும் என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற மார்ட்டின் லிங்க்ஸ் அவர்களால் எழுதப்பட்ட தி முஹம்மதி என்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள். ஆங்கில மொழியில் வெளிவந்த புத்தகம், தற்போது தமிழ் மொழியிலும் கிடைக்கிறது. அந்த புத்தகத்தை படிக்கும் போதே இஸ்லாமியர்கள் ரசூலுல்லாஹை பற்றிய வரலாறுகளை எழுதியது என்பதை ஓரமாக ஒரு புறம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக என்ன பார்க்கணும்னா, ஒரு மாற்று மதத்தில் இருக்கிற போது மார்ட்டின் லிங்க்ஸ் அவர்களை எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினைச்ச முகமது நபி வேறு, யதார்த்தமாக முகமது நபி அவர்களுடைய லைஃப் இப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை கட்டி வைத்த கட்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேமித்து விட்டு சென்றார்களா? இல்லை என்றால் அவர்கள் மரணிக்கும் போது அவர்களுடைய சொத்து நிலை எப்படி இருந்தது, எதைத்தான் விட்டுட்டு போனாங்க என்கிற நிலைக்கு யோசித்து பாருங்கள். அதை தேடி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது உலகின் இருந்த 3 வல்லரசுகளில் ஒரு வல்லரசின் தளபதியாக மரணிக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாரசீகம், இத்தாலி, அதை தாண்டி மதீனா என்கிற மாபெரும் வல்லரசு, மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய மாபெரும் தளபதியாக, ஆட்சியாளராக, ஜனாதிபதியாக மரணிக்கிறார்கள். மரணிக்கிற போது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய நபிமொழி 30 படி வாட்கோதுமைக்காக ஒரு யூதனிடத்தில் தன்னுடைய ஆயுதத்தை அடமானம் வைத்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன்கிட்ட போய் எனக்கு வாழ்க்கை செலவுக்கு தேவையான பணம் கிடையாது, இந்த என்னுடைய ஆயுதத்தை அடமானம் வச்சுக்க. ஆயுதம்னா கவச ஆடை, ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போகும்போது போடுற கவச ஆடை இருக்குதுல்ல, அதுவும் ஆயுதம் தானே. அந்த கவச ஆடையை இதை நீ அடமானமாக வச்சுக்க, எனக்கு ஒரு 30 படி கோதுமை தந்திருப்பான்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. அந்த 30 படி கோதுமையை திருப்பி கொடுத்துட்டு ஆயுதத்தை, அந்த கவச ஆடையை மீட்டுக்கொள்ள முடியாத நிலையிலேயே ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? ஒரு ஜனாதிபதி போய் ஒரு சாதாரண குடிமகன்கிட்ட போய் கடன் வாங்குவாரா, அடமானம் வைப்பாரா? அந்த நிலைமையில தான் இன்றைக்கு உலகத்தில் நம்ம வரலாற்றில் பார்த்திருக்கிறோமா? இன்றைக்காவது அதை பார்க்க முடியுமா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுட்டு அப்படி வச்சுட்டு போனாங்க, இப்படி வச்சுட்டு போனாங்கிற கற்பனைக்கே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னுடைய கவச ஆடையை மீட்டுக்கொள்ள முடியாத நிலையில் ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைத்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூய்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பது நாம்
நாம் அத்தனை பேரும் போற்றி புகழுகிற நிலையில் தான் இருக்கிறது சகோதரர்களே. புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது எவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சென்றார்கள் என்பதை அழகாக பட்டியல் போட்டு காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற போது தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ அடிமைகளையோ வேறு எதனையுமோ விட்டுவிட்டு செல்லவில்லை. தம்முடைய வெள்ளை கோவேறு கழுதை, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோவேறு கழுதை வெள்ளை கலர்ல இருந்திருக்கு, அந்த வெள்ளை கோவேறு கழுதை தன்னுடைய யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ஆயுதம், தனக்கு தர்மமாக கிடைக்கப்பெற்ற நிலம். 2 யுத்தங்கள்ல ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பாக 2 நிலங்கள் கிடைத்து, எல்லா சஹாபாக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கும் கிடைச்சிருந்தது அந்த நிலம். இதை தவிர முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாக எந்த ஒரு பொருளும் இருக்கவில்லை. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் யுத்தங்கள் நடக்குமா இல்லையா? இப்பதான் ராணுவத்துக்கு ஃபோர்ஸஸுக்கு சம்பளம் இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் யுத்தம் நடக்கும் போது ஃபோர்ஸஸுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. அவர்கள் இறைவனுக்காக, இது மார்க்கத்திற்காக செய்கிறோம், நம்முடைய நாட்டை பாதுகாக்க செய்கிறோம், நாட்டுக்காக போராடுகிறோம், இதற்கு மறுமையிலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்றுதான் வருவார்கள். அதுதான் ரசூலுல்லாவுடைய ஃபோர்ஸஸ், ரசூலுல்லாவுடைய ராணுவம். அந்த ராணுவத்துக்கு சம்பளம் எல்லாம் இல்லைங்கிறதுனால என்னைக்காவது நம்ம யுத்தத்துக்கு போகிற போது யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் எதிரி படையில் வருவானா இல்லையா, விட்டுட்டு ஓடுகிற பொருட்கள் இருக்குல்ல, அந்த காலத்தில் யுத்தத்துக்கு வரும்போது எப்படி வருவாங்கன்னு கேட்டால், வாடா வாழ்வா சாவான்னு பார்த்துக்கிறோம், நீ ஆனான்னு பார்த்துக்கிறோம்னு சொல்லி இருக்கிற மூட்டை முடிச்சோட கட்டிக்கிட்டு தான் வருவாங்க. வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வர்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் சாச்சிக்கிட்டு வந்துடுவாங்க, இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருவாங்க, நீயா நானாண்டு பார்த்துருவோம்டாண்டு வருவாங்க. அப்படி வருகிற போது யுத்தத்தில் எதிர்த்தரப்பு தோற்று விட்டார்கள் என்றால் இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தான் ஓடுவாங்க. குதிரைகள் கிடைக்கும், ஆயுதங்கள் கிடைக்கும், தங்கம் எதெல்லாமோ கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் போது அதே போன்று அவர்களுடைய பகுதிகள் கைப்பற்றப்பட்டு விட்டால் நிலங்கள் கிடைக்குமா இல்லையா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக யுத்தத்தினுடைய மிகுதியாக கிடைத்த 2 நிலங்கள் இருந்தது. இந்த நிலங்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய கோவேறு வெள்ளை கலர் கழுதையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில் பயன்படுத்திய ஆயுதங்களையும் தவிர எதுவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக, வாரிசுகளுக்காக விட்டு செல்லவில்லை என்பதை சஹீஹுல் புகாரினுடைய இந்த நபிமொழி அற்புதமாக நமக்கு கற்றுத்தருகிறது. 10 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற பொருட்களாக இவ்வளவுதான் இருக்கிறது. அதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய ஃபேமிலி எடுத்துக்கிற விதமாக கொடுத்துக்கிட்டு போகவே இல்லை. நபிகள் நாயகத்துடைய பேரா, நபிகள் நாயகத்துடைய சொத்துக்கள் எதுவுமே தன்னுடைய குடும்பத்துக்கு போய் சேராது, எல்லாமே அரச கருவூலத்துக்கு போயிரும்னு போயிட்டாங்க. நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் என்னுடைய தகப்பனாருக்கு சொந்தமான நிலத்தை எனக்கு தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபிமார்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா, அதனால அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது. ரசூலுல்லாஹ் விட்டு சென்றது இவ்வளவுதான். இதை கூட குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்கன்னா சேர்த்து வச்சு பலன் கிடையாது. அதை நபிகள் நாயகத்துடைய ஃபேமிலி அனுபவிக்க முடியாது, வாரிசாக முடியாதுன்னு போயிட்டாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது தூய்மையிலும் உச்சகட்ட தூய்மை. இந்த உலகத்தில் நபிகள் நாயகத்துடைய பெயரை சொல்லி யாரும் ஏமாற்றவும் முடியாது. நபிகள் நாயகம் யாரையும் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றியதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிக தூய்மையான வெள்ளை வெளேர் என்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய, நாம் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, நாம் இன்றைக்கு வாழ்க்கை வழிமுறையாக பின்பற்றக்கூடிய கருத்துக்களை நமக்கு கொண்டு வந்து தந்த, இறைவனிடமிருந்து வகை செய்தியை கொண்டு வந்து தந்த இறைவனுடைய இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிற போது இந்த செய்திகள் எல்லாம் உங்கள் கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும். நபிகள் நாயகம் எவ்வளவு பெரிய மாமன்னர், எவ்வளவு பெரிய உத்தமராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் நம்முடைய இந்த உரையிலே இது போன்ற மேலதிகமான தகவல்களை பார்ப்போம். நாளைய தினம் இன்னும் ஒரு சம்பவத்தில் இது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய செய்திகளை நாம் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இனிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால், நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மடர் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா?
தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் அனுப்பினேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபாய், 2000 ரூபாய், லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம்.